ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நான் இங்கே அமேசான் ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். அதாவது கிச்சன் பக்கத்துலேயே நம்ம வச்சுட்டு சமையல் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில், ஸ்பைசஸ், சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே வச்சுக்கலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து மில்டன் பிராண்டோடது. இது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3/4 லிட்டர் இருக்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது லைட் வெயிட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். குழந்தைங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 3/4 லிட்டர் வாட்டர் பிடிக்குது. முதல்ல நல்லா ஒரு லெமன் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசானோட ஃப்ரீடம் சேல் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸை போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அதனோட ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்கலாம். எடுக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து தோசைக்கல், கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல். ஏற்கனவே என்கிட்ட இரும்பில் தோசைக்கல் இருக்குது. ரொம்ப நாளாக கேஸ்ட் அயர்ன் வாங்கணுன்னு ஆசை. அதனால் இந்த ஆஃபரில் நான் இதை வாங்கினேன். தோசையும் வாத்து பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. க்ளீனாக வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ப்ரீ சீசன்டு தோசைக்கல். இதுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த தோசைக்கல். அதை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த பாட் ஹோல்டர் வாங்கினேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட் ஹோல்டர். இதில் வந்து நான் வெந்தய தோசைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வாத்தேன். ரொம்ப நல்லா வந்தது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது. இந்த தோசைக்கல்லை வந்து நார்மலாக சோப்பி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் தடவி விட்டுடணும். அப்போ தான் இதை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த தோசைக்கல்லில் வந்து தோசை வாக்க வருது. இந்த கேஸ்ட் அயர்ன் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறக்காமல் எண்ணெயை தடவி வச்சிடணும். அடுத்து நான் வந்து பாத்திங் டவல் வாங்கியிருக்கேன். இது வந்து பிராண்டடு. இது விலை கம்மியான விலையில் எனக்கு கிடைச்சிது இந்த ஃப்ரீடம் சேலில். இதில் வந்து 4 ஸ்மால் டவலும் 2 பிக் டவலும் இருக்குது. 4 வந்து ஸ்மால் டவல். இது எதுக்குன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் வந்து வேலை செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டவல்ஸு. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி டவல்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பக் சட்டியும் ஃப்ரையிங் பேனும் வாங்கியிருக்கேன். அது என்னன்றதை பார்த்துலாம். இது ப்ரீ சீசன்டு கேஸ்ட் அயர்ன் தான் இதுவும். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இது வந்து ஒரு ஆப்பச்சட்டி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சிட்டோன்னா லாங் லைஃப் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இதை வெயிட் மட்டும் அதிகமாக இருக்குது. இதுக்காக ஒரு ஷெல்ஃபில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஆனியனில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.